Welcome. Find the GCD. Exercise 3.2 Algebra. Question number 1. X power 4 plus 3x cube plus இங்க ஸ்கொயர் இல்லைனால அப்ப 0 நம்ம போடுறோம் 0x ஸ்கொயர் minus x minus 3 இதால டிவைட் பண்றோம் x cube plus x square minus 5x plus 3 ஆல டிவைட் பண்றோம். கவனிங்க இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு x power 4 இருக்கு டிவைடட் பை இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு x cube இருக்கு. இந்த x cubeம் x power 4 அடிச்சு மீதி நமக்கு என்ன இருக்கு x power 1 நிக்குது. அந்த x power 1 மேல போடுறோம். இந்த x ஆல இது ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம். பாருங்க x into x cube x power 4 இங்கே பிளஸ் இங்கே பிளஸ் அப்ப பிளஸ் x into x into x ஸ்கொயர் x cube அடுத்து இங்க பிளஸ் இங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இங்க 1 இருக்கு இங்க 5 இருக்கு 5 அப்ப x into x x ஸ்கொயர் அடுத்து இங்க பிளஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்ப மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 3 into x 3x ஓகேவா. இப்ப சைனை மாத்துறேன். இங்க பிளஸ் சைன் இருக்கு மைனஸ் இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் மைனஸ் இருக்கு பிளஸ் கவனிப்பா இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் x பவர் 4 மைனஸ் x பவர் 4 கேன்சல். மீதி இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் 3 இருக்கு பிளஸ் 3ல மைனஸ் 1 போச்சுனா 2x cube மீதி ஓகேவா புரியுதா. இங்க 0 கூட இத ஆட் பண்ணா அதே தான் வரும். அப்ப பிளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4x அப்ப மைனஸ் ஆட் பண்ணா மைனஸ் 4x இந்த மைனஸ் 3 அப்படியே நம்ம கீழே இறக்கிறோம் ஓகேவா. அடுத்து கவனிங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் 2x கியூப் இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் டைம் x கியூப் இருக்கு டிவைட் பண்றோம். இந்த x கியூப் கேன்சல் ஆயிடுச்சுனா மீதி என்ன நிக்குது பிளஸ் 2 நிக்குது. இந்த பிளஸ் 2 இங்க போறோம். இந்த பிளஸ் 2 ஆல இந்த ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். இப்ப 2 into x cube 2x cube இங்கே பிளஸ் இங்கே பிளஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2 into x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் அடுத்து இங்க மைனஸ் இங்க பிளஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் வந்துரும். 2 5s are 10x 3 2s are 6 என்ன 6 பிளஸ் 6 ஏனா இங்கே பிளஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2 3s are 6. இப்போ சைனை மாத்துறேன் மைனஸ் மைனஸ் பிளஸ் இந்த மைனஸ் பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ் பிளஸ் இருந்தா மைனஸ் பிளஸ் 2x cube மைனஸ் 2x cube கேன்சல். அடுத்து இந்த மைனஸ் 2x ஸ்கொயர் இங்க பிளஸ் 5 இருக்கு பிளஸ் 5ல மைனஸ் 2 போச்சுனா பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 10x இருக்கு மைனஸ் 4 இருக்கு அப்ப பிளஸ் 10ல மைனஸ் போச்சுனா 4 போச்சுனா பிளஸ் 6x மைனஸ் 6 மைனஸ் 3 ஆட் பண்ணா மைனஸ் 9. இப்ப இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 3x ஸ்கொயர் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தா x கியூப் இத டிவைட் பண்ண முடியாது. இத என்ன பண்ண முடியாது டிவைட் பண்ண முடியாது. அப்ப இத நம்ம அப்படியே வச்சுக்கினே இதுல காமனா என்ன இருக்கு 3 காமனா இருக்கு வெளில எடுக்கிறோம். வெளில எடுக்கும்போது இங்க மீதி நிக்கிறது x ஸ்கொயர் பிளஸ் 2x ஏனா 3 2s are 6x minus 3 ஏனா minus 3 into 3 minus 9 நமக்கு கிடைச்சிரும். So இது not equal to 0. இது not equal to 0. So 3 is not a divisor of g of x அப்படினு எடுத்துக்கிட்டு இத x square plus 2x minus 3 டிவைசரா வச்சுக்கணும். x square plus 2x minus 3 டிவைசரா வச்சுக்கிட்டு இங்க டிவைட் பண்ண தெரியுமா இத தூக்கி போய் நம்ம டிவைடண்டா போடணும். x cube சொல்லுங்க x cube plus x square minus 5x plus 3 இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் x cube plus x square minus 5x plus 3 இத செக் பண்ணிக்கிறோம் x square plus 2x minus 3. இப்ப அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் x cube இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் x square அப்ப x square இங்க அடிச்சிட்டோம் மீதி நமக்கு என்ன நிக்குது
எக்ஸ் மட்டும் நிற்குது. இந்த எக்ஸால் இது ஃபுல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், இங்கேயும் ப்ளஸ் ப்ளஸ் 2 1 இன்ட்டு 2 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒன்று மல்டிப்ளை. ஃபஸ்ட்டு சைனை பார்க்குறேன், அடுத்து நம்பரை பார்க்குறேன், அடுத்து எக்ஸை பார்க்குறேன். அடுத்தது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ், இங்கே நம்பர் எக்ஸ் இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் -3x. இன்னொரு வாட்டி பார்ப்போம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு 2x, இங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் -3x. ஓகே, கரெக்டு. இப்போ சைன் பண்ணுவோம். சைனை மாற்றுறோம். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல். -2x ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ -2ல் ஒரு ப்ளஸ் போச்சுன்னா ஒரு -x ஸ்கொயர் ப்ளஸ் 3x -5x. அப்போ இங்கே மீதி -2x, மீதி அந்த 3 இங்கே அப்படியே நம்ம இறக்குறோம். இங்கே நம்ம 3 நம்ம அப்படியே இறக்குறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கு? ஃபஸ்ட்டு டேர்ம் -x ஸ்கொயர், இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். நமக்கு என்ன இருக்கு? -1. இந்த -1 இங்கே போகிறேன். இந்த -1னால இது ஃபுல்லாக டிவைட் பண்ணுறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். அப்போ 2x 1 கூட மல்டிப்ளை பண்ணால் 2x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 3 3. இப்போ சைனை மாற்ற மைனஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல். -3 ப்ளஸ் 3 கேன்சல். அப்போ இது 0. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் 0 கிடைக்குது. ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. அப்போ இந்த டிவைசரால் நம்ம டிவைட் பண்ணும்போது 0 கிடைச்சதுனால இதுதான் இதனுடைய GCD. இதுதான் என்னுடைய GCD. அப்போ GCD என்னது? x ஸ்கொயர் ப்ளஸ் 2x